அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஃபார்ம் ட்ராக்கில் 60-65ங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த டிராக்டரை பற்றி வீடியோ போட்டிருப்போம். அந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா டயர் எல்லாமே புது டயர் போட்டு, பின்னாடி பார்த்திங்கன்னா ரொட்டாவேட்டர் டஸ்கர் ரொட்டாவேட்டரோட நம்ம பர்ஃபார்மன்ஸ் போட்டிருப்போம். இப்போ வேறு பிராண்டு வந்து மாற்றிக்கிறாங்க. அந்த பிராண்ட் ரொட்டாவேட்டரில் இன்னும் ஸ்பெஷலு எப்படி கொடுத்துருக்குறாங்க, இப்போ டயர் மாற்றினதுக்கப்புறம் என்ன எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். டயர் பார்த்திங்கன்னா இதில் 12 சைஸ் டயர், ரேடியல் டயரு, அலைன்ஸ் டயர் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா 18 சைஸ் டயர் வந்து போட்டிருக்காங்க. 65 ஹெச்பிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 11, பின்னாடி 16 சைஸ் வந்துச்சு. டயர் வந்து பெரிய சைஸ் போட்டிருக்காங்க. அதோட இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா 8000 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ செவ்வாழை ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். 14 இன்ச்சு ஃப்ளாஞ்சோட 950 கிலோ வெயிட்டோட ரொட்டாவேட்டர் இருக்குது. அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாங்க. இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா எஸ்கார்ட்ஸோட அவங்களோட ஓன் இன்ஜினுங்க. டர்போ சார்ஜர் இன்டர்கூல்டு இன்ஜினு, BS3 இன்ஜின் வரும். கியர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் க்ரீப்பர் கியர் பாக்ஸோட வந்துச்சுங்க. ரொட்டாவேட்டர்னு பார்த்தா இது கோஸ்ட்னு சொல்லிட்டு ரொட்டாவேட்டர் மேனுஃபேக்சருங்க. 14 இன்ச்சு ஃப்ளாஞ்சு, 950 கிலோ. சைடு பிளேட் பார்த்திங்கன்னா 24 mm 1 இன்ச்சு பிளேட்டு. எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க. பேரிங் சைஸ் எல்லாமே ஹெவி. ஃப்ளாஞ்சு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு ஃப்ளாஞ்சுங்க. இது சைஸ் எல்லாமே சைடில் எல்லாமே ஹெவியாக போட்டிருக்காங்க. சென்டரில் ஒரு கம்பியுமே கொடுத்துருக்குறாங்க. நல்லா கிளியரன்ஸ் எல்லாமே ஓகே. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கியர் பாக்ஸும் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் மல்டி ஸ்பீடு, ஹெவி டியூட்டி, சைடு ட்ரைவு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டியாக போட்டிருக்காங்க. கிளச் ஜாயிண்ட் வந்து போட்டிருக்காங்க. வாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. கத்தி பார்த்தீங்கன்னா இப்போ 3வது செட்டு கத்தி தான் ஓடி இருக்குது. இந்த ரொட்டாவேட்டர் 4வது செட்டு கத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 65 ஹெச்பியில் ரொம்பவுமே ஃபேமஸான மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக்கில் என்னென்னா அவங்க ஹையர் ஹெச்பி கொடுக்காமல் விட்டாங்க. ஃபார்ம் ட்ராக்கில் ஹையர் ஹெச்பி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிஆர்டியில் ஹையர் ஹெச்பி வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்தா நல்லா இருக்குங்க. 4 சிலிண்டர் இன்ஜினோட வரதுனால பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இன்ஜினோட சைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தாங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 8000 மணி நேரம் ஓடிடுச்சுங்க இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா. வாழை வந்து நல்லா அழுகிடுச்சுங்க. சருவோடு இருக்குது, வர சருவோடு இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் தான் ஓடிட்டு இருக்குது. நிறைய அழுகல் வாழையுமே இருக்குதுங்க செவ்வாழையில். சைஸோட டயர் பார்க்குறதுக்கு நல்லா கம்பீரமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கலப்பை விழுப்புரம் டைப் கலப்பையும் போட்டிருக்கிறாங்க இவங்க. அதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா 100 RPM ட்ராப் இருக்குங்க. ஒரு 1900 RPM வச்சு 1800 RPM ஓடிட்டு இருக்குது. 8000 மணி நேரம் ஓடின இன்ஜினுங்க இந்த இன்ஜினு. வாழை செவ்வாழையிலே அழுகல் வாழைங்க. செவ்வாழை ஓட்டுறதே கடிச்சு அதுலேயே அழுகல் வாழை ஓடிட்டு இருக்குது. அது வரசருகோட புது கத்தியில் டயோல சி பிளேடோட ஓடிட்டு இருக்குதுங்க. எப்பவுமே அழுகல் வாழை நீங்கள் என்ன வாழை ஓட்டினாலும் முழுசாக ரொட்டாவேட்டரை இறக்கி விடக்கூடாது. லேசை மேலே ஏற்றி விட்டு விட்டிங்கன்னா
அது வாட்டுக்கு ஃப்ரீயாக போயிட்டே இருக்குங்க. முழுசாக இறக்கி விட்டிங்கன்னா வண்டி லோடு வாங்கி போகிறக்கு ஆரம்பிக்குங்க. அழுகல் வாழை கிட்ட போய் நல்லா முழு வாழை இழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 RPM ட்ராப் ஆகுது. இதுக்கு இது 8000 மணி நேரம் ஓடின இன்ஜினுங்க. ஆப்ரேட்டர் கம்ஃபோர்ட் எல்லாம் பாருங்கள் அப்போவே நல்லா கொடுத்துக்கிறாங்க பிளாட்ஃபார்மில். இது 2018 மாடலுங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆச்சு இந்த டிராக்டருக்கு வயசு பார்த்தீங்கன்னா. பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செவ்வாழையில் முழுசாக அழுகின வாழைங்க அந்த மாதிரி வாழை வந்து ஓடிட்டு இருக்குது. இவங்க டிராக்டர் நல்லா திரும்புறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கை வந்து ஃப்ரண்ட்டில் அவுட்ரு திருப்பி போட்டிருக்கிறாங்க தாமரை பிளேட்டை. அதோட திருப்பி போட்டு ஸ்டேரிங் பம்பை ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிறாங்க நல்லா திரும்புறதுக்கு. அந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.